இங்கே தங்கமயிலுங்கிறவங்க ரொம்ப கவலையில் இருந்தனால சரவணங்கிறவங்க தாலியை கழட்டி கேட்ட உடனே மயிலுங்கிறவங்களும் தாலியை கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டவ. மாமா, இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக வேறு கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க மாமா, நான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தாலியை கழட்டி கொடுத்துட்டு வந்துருந்தாங்க. அதை பார்த்து தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் கவலையில் அங்கேயே உடஞ்சி அழுதாங்க. என் பிள்ளை வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே, பொய்க்கு மேலே பொய் சொல்லி இப்போ என் பிள்ளை வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதாங்க. அதை பார்த்த இதோட அம்மாவுக்கும் ரொம்ப அழுவ வருது. இப்படி இப்படி இருக்காங்களே, எதுக்கு இந்த சின்ன சண்டைக்கு போய் இப்படி தாலி கழட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிட்டு எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு தங்கமயிலுங்கிறவங்க வந்து பாண்டியனுங்கிறவங்க வீட்டிலேருந்து கிளம்பி நேராக தங்கமயில் வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போல அவங்க தங்கமயிலோட அம்மா புலம்பிக்கிட்டே வராங்க. தங்கமயிலுங்கிறவங்க எதுவுமே பேசாமல் பித்து பிடிச்சவ மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா போச்சு, என் பிள்ளை வாழ்க்கை போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்ட்டே வராங்க. எல்லாம் ஒன்றால் தான் ஐயா, நீ மட்டும் ஒழுங்காக வேலைக்கு போய் சம்பாதிக்காமல் இருந்தால் இப்போ நம்மளுக்கு இந்த நிலம வந்திருக்காது, நம்ம பிள்ளைக்கு இந்த நிலம வந்திருக்காது, நம்மளே நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. தங்கமயில் வீட்டுக்கு போய் சேர்ந்துருந்தாங்க. சேர்ந்த உடனே மீனாங்கிறவங்க அங்கே வராங்க. அக்கா என்னக்கா ஆச்சு அப்படிங்காங்க. எல்லாமே போச்சு மீனா, இனிமேல் அந்த வீட்டுக்கு நான் வர முடியாது மீனா, இனிமேல் சரவணங்கிறவங்க ஒய்ஃபை நான் இருக்க மாட்டேன், வேறு யாரையும் தான் கல்யாணம் பண்ண வரேன், எல்லாமே போச்சு மீனா போச்சு, இனிமேல் எனக்கு நீ இனிமேல் என்ன அக்கான்னு கூட மாட்டேன்ல, இனிமேல் தான் நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்ல, இனிமேல் எதெல்லாம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி பித்து பிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட தங்கமயிலோட அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நம்ம பிள்ளை நம்மளால் இப்படி வாழ்க்கையும் போச்சு, இப்படி பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டாலா, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருந்துட்டு இருக்காங்க. சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுக்கா, நானும் ராஜி இருக்கோம், நாங்கள் எப்படியாவது அந்த வீட்டுக்கு ஒன்று சேர்த்து கூட்டு போயிடுவோங்க்கா அப்படிங்க. இல்லை மீனா, உன்னால் முடியாது, இல்லை எப்போவாவது என் புருஷன் தான் கோவப்படுவார், சமாளிச்சிடலாங்களாம், ஆனால் இப்போ என் மாமாவும் திரும்ப பார்க்க முடியும், யாருமே என்னை எட்டி கூட பார்க்கலாம் மீனா, இவங்க தாலி கழட்டி கேட்கும் போது மாமா அத்தையும் அப்படி கேட்காதான்னு சொல்லுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தா மீனா, ஆனால் 2 பேரும் பக்கத்தில் கூட வரல மீனா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா மீனா, கழட்டி கொடுத்தாச்சு மீனமா, இனிமேல் எப்படி மீனா நான் அந்த வீட்டுக்கு வருவேன்னு நம்பிக்கை இருக்குது, இனிமேல் அவ்வளோதான் மீனா, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு, இனிமேல் இங்கே ஏதாட்டும் ஒரு வேலையை பார்த்து எங்கள் அம்மா அப்பாவையும் நான் பார்க்க வேண்டியதான், எனக்கு அப்புறம் என் தங்கச்சி இருக்கா, அவள் வாழ்க்கைன்னு பார்க்க வேண்டியதானே, இப்படியே இருந்துட்டு இருந்தால் இனிமேல் நான் என் வாழ்க்கை நான் நினச்சிட்டே இருந்தால் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல, அதனால் ஏதாட்டும் ஒரு வேலைக்கு போகிறேன் மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் வேலைக்கு போகிறதுலாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஏதாவது மறக்கணும், ஒரு கவலையை மறக்கணும்னா வேலைக்கு போகிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்கக்கா, நாங்கள் இருக்கக்கா உங்களை வர வைக்கோம். இல்லை மீனா, நீ என்ன பேசினாலும் உன்னால் முடியாது மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி மீனா, நீயும் ராஜு அந்த நகை விஷயத்த இது வரைக்கும் நீங்கள் வெளியிலே சொல்லலை, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், நீங்களாட்டும் என் பக்கத்தில் இருந்தீங்களா மீனா, அதுவே எனக்கு போதும், ராஜிட்டையும் நான் ரொம்ப நன்றி சொன்னேன்னு வச்சுக்கோ, இதான் ஒன்று நான் பார்த்து இப்போ பேசுகிற கடைசியாக இருக்கும், இனிமேல் நீயும் அக்கானு என்கிட்ட வரமாட்டல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைக்கா, நீங்கள் எப்போமா எங்கள் அக்கா தான், சரவணன் மாமாவுக்கு நீங்கள் தான் பொண்டாட்டி, வேறு யாரும் கிடையாது அப்படிங்க. இல்லை மீனா, எனக்கு அந்த நம்பிக்கையே போச்சு அப்படிங்கிறோட அப்பாவும் அம்மா வந்து மீனா கையை பிடிச்சிட்டு, அம்மா எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே எப்பாகளை கூட்டு போயிருமா, எங்களுக்கு அதுவே போதும், நாங்கள் அங்கே வந்து எட்டி கூட பார்க்க முடியாது, என் பிள்ளை இப்படி இருக்கிறது எங்களால் பார்க்க முடியலம்மா, நாங்கள் எங்கேயும் போகவும் முடியாது, எங்களுக்கு பயமாக இருக்குமா, நீ எப்படியாட்டும் பேசிடுங்க. இல்லை நான் பேசுகிறேம்மா, நான் பேசி ஏதாட்டும் ஒரு பிரச்சனை முடியுமான்னு பார்க்கேன், ஆனால் எப்படி இப்போதைக்கு சமாதானம் ஆக மாட்டாவா, எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும், அத்துட்டு நீங்கள் பொறுக்க தான் செய்யணும், நான் பொறுத்துடுதம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு நைட்டு தூங்குறாங்க. தூங்கும் போல தங்கமயிலோட அம்மா மட்டும் வெளியில் உட்காந்துக்கிட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. நம்மளால தான் நம்ம பிள்ளை வாழ்க்கையே போச்சு, நம்ம மட்டும் இந்த பொய் சொல்லாமல் இருந்தால் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட அந்த குடும்பத்தில் ஏற்றுருப்பாவ, நம்மளை தான் போச்சு, இனிமேல் நம்ம இருந்து என்னத்தை காண போகிறோம், நம்ம பிள்ளையே வாழ வெட்டி அங்கே வந்து இருந்துட்டு இதை வச்சு நம்ம 2வது பிள்ளைக்கும் எப்படி கல்யாணம் ஆக போதில்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. காலையில் ஆகுது. காலையில் ஆனோன்னே தங்கமயில் போய், அம்மா அம்மா காலையில் ஆகிட்டுமா எந்திரிமா அப்படிங்காங்க. ஆனால் தங்கமயிலோட அம்மா எந்திரிக்கவே இல்லை. பார்த்தா மூக்கில் கை வச்சு பார்க்காங்க, தங்கமயிலோட அம்மா இறந்துட்டாங்க. இறந்ததை பார்த்தோன்னே தங்கமயிலுங்கிறவங்க ரொம்ப சத்தம் போட்டு அழுதாங்க. அம்மா நீ மாமா என்னை விட்டு போயிட்ட, என் வாழ்க்கையும் போச்சு, எல்லாம் போச்சு, நீ என்னை விட்டு போயிட்டியம்மான்னு ரொம்ப சத்தம் போட்டு அழுதாங்க. பார்த்த தங்கமயிலோட அப்பாவும் அதிர்ச்சியில் நின்றுருந்தாங்க. நீ என்னை விட்டு போயிட்டியா, நீ போகல, என்னையும் என் பிள்ளை எல்லாத்தையும் சேர்த்து கூட்டு போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ அழுதாங்க. அதை பார்க்கும்போதே ஊரும் கூடிடுது. என்னாச்சு என்னாச்சுன்னு, தங்கமயிலோட அம்மா இப்படி இறந்துட்டாங்களா, தங்கமயில இப்படி பொய் சொல்கிறான்னு, இப்படி பொய் சொல்லி வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, அப்படி வாழ்ந்தால் இப்படி தான் கடைசியில் போகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க. அது வந்து காலையிலே பாண்டியனுங்கிறவங்க வீட்டுக்கு தெரியுது. பாண்டியனுங்கிறவங்க வீட்டுக்கு தெரிஞ்சோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன தங்கமயிலோட அம்மா இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிற்குது மக்களே, பார்க்கும் மக்களே. தங்கமயில் அம்மா இறந்ததுக்கு பாண்டியனுங்கிறவங்க வீட்டிலேருந்து போகிறாங்களா, இல்லை எதுவுமே வேண்டாம் இதோட இதை முடிச்சுக்கலான்னு இருக்காங்களான்னு பார்க்கும் மக்களே அடுத்த எபிசோடில்.